சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ என்ன சொல்ற கார்த்தி? அப்பா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கப்பா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்களேன். அண்ணனோட கஞ்சத்தனத்தினால அண்ணன் கேட்டரிங் காரங்க கிட்ட, ஈவென்ட் காரங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே இது வேணாம், அது வேணாம், இத பண்ணாத, அத பண்ணாதன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்பி சண்டை போட போகுது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ணி டென்ஷன் ஆக போறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்த மாதிரி தானே. டேய், என்னடா நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? எதுக்கு இப்படி அபசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்க? பா, எதுக்குப்பா சின்ன அண்ணன் மேல கோவப்படுறீங்க? பெரிய அண்ணன் நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா சின்ன அண்ணன் சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்லையே. என்னம்மா நீ இப்படி சொல்ற? அப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணனுக்கு கஞ்ச மகாபிரபுன்னு ஊருக்குள்ள ஒரு பேர் இருக்கு. அத உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி அண்ணன் அதோட கஞ்சத்தனத்தாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி பண்ணிடுமோன்னு தோணுது. அத முதல்ல சரி பண்ணுங்கப்பா. அண்ணா, வா பிரபு. வா பிரபு கண்ணா. வா பிரபு, எப்ப வந்த? உங்க அருமை பொண்ணு என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தால, அப்பவே நான் வந்துட்டேன். அண்ணன் நில்லு. அண்ணனா? யார் அண்ணன்? நான் உனக்கு அண்ணனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அப்படி சொல்லலையே. அண்ணன் இல்ல அண்ணன். பேசாத, எதுவும் பேசாத. தில்ல, நீ போய் பேசு. பிரபு, தங்கச்சி உன்னை பத்தி ஒன்னும் சொல்லலப்பா. நாங்க ஏகாம்பரத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பொய் சொல்லாதீங்கப்பா, பச்சை பொய் சொல்லாதீங்க. உங்க பொண்ணு என்ன சொன்னான்னு என் காதுல நல்லா விழுந்துச்சு. அண்ணா, உன் காதுல என்ன விழுந்ததோ அது தப்புண்ண. ரோஹிணி உன்னை பத்தி எதுவும் சொல்லண்ண. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ அவசரப்பட்டு ரோஹிணி கிட்ட கோவப்படாத. என்னடா என்ன? உன் பாசக்கார தங்கச்சி என்கிட்ட இருந்து காப்பாத்துறியா? இல்ல, என்ன பெரிய பாசமலர் சிவாஜியா? பேசாம இருந்துக்க பாத்துக்க. என் ஆபீஸ்ல எல்லாரும் என்ன கஞ்ச மகாபிரபுன்னு கூப்பிட்டு இருக்காங்க. இந்த தெருவுல எல்லாரும் என்ன கஞ்ச மகாபிரபுன்னு சொல்லிருக்காங்க. இந்த ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன கஞ்ச மகாபிரபுன்னு கூப்பிட்டு அவமானப்படுத்திருக்காங்க. அப்பெல்லாம் நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ என் கூட பிறந்த தங்கச்சியே என்ன கஞ்ச மகாபிரபுன்னு சொல்றத கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா, நான் உன்னை கஞ்ச மகாபிரபுன்னு சொல்லலன்னு ஊருக்காரங்க அப்படி சொல்றாங்கன்னு தான் சொன்னேன். அதுவும் தப்பான அப்படி நான் சொல்லிருக்க கூடாது. அதனால உன் கால்ல கூட நான் விழுந்த மன்னிப்பு கேட்கிறேன். நீ எதுக்கு என் கால்ல விழணும்? நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் கஞ்ச மகாபிரபு தான். நீ சொன்னதுல தப்பே இல்ல. அண்ணா, அப்படி சொல்லாதன்னு என்ன மன்னிச்சிரு. பிரபு, நீங்க எதுவும் பேசாதீங்கப்பா. பிரபு கண்ணா, யாரும் எதுவும் பேசாதீங்க. அண்ணா, அண்ணா, நான் கஞ்ச மகாபிரபு தான். இதான் என் கேரக்டர். நான் சுயநலமா தான் யோசிப்பேன், சுயநலமா தான் நடந்துப்பேன். நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நான் கணக்கு பார்ப்பேன். இத யாராவது கேவலமா பேசினா பேசிட்டு போட்டோம். பிரபு, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுப்பா. ரோஹிணி உன்னை கேவலமா பேசல. உன் மேல இருக்கிற அக்கறையில உன்னோட கஞ்சத்தனத்தினால இந்த கல்யாணம் நின்னுடுமோன்னு வருத்தம் தான் பட்டா. என் கல்யாணம் நிக்காது. ஏன்னா ஆதருக்கு என்ன பத்தி தெரியும், எனக்கு ஆதர் பத்தி தெரியும். அதனால யாரும் என் மேல அக்கறையில என் கஞ்சத்தனத்தை குத்தி காட்டணும்னு அவசியம் இல்ல. அண்ணா, என்ன அறியாம நான் ஏதோ பேசிட்டேன்னு என்ன மன்னிச்சிருன்னு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு. உன்னையே நான் மன்னிக்கணும்? என் அப்பாவும் அம்மாவும் எனக்கு வச்ச பிரபுங்கிற பேரை விட நீ வச்ச கஞ்ச மகா பிரபுங்கிற பேரு ரொம்ப நல்லா இருக்கு.
என்ன மன்னிக்க உனக்கு மனசு வரலன்னா என்ன அடி உதன்னு. ஆனா என்ன வெறுக்கிற மாதிரி பேச